தெரியுமா? போடுவீங்க சொல்லுங்க. போடுவீங்க சின்ன ஒரு இதுக்கு தான் ஐயா சொல்லுங்க. கூழுக்கான சாமான எல்லாம் மிக்ஸி இல்லாட்டி அம்மி ஏதாச்சும் என்ன செய்வோம்? அம்மியில் அரைப்போம். இவற்றை அம்மியில் விட்டு அரைப்போம். அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு தெரியுமா? சொல்லவா நீங்க சொல்றீங்க? முக்கியமாக வந்து கூழ் காய்ச்ச போகிறோம். உங்களை போய்ட்டு தான் இப்போ காய்ச்சி வந்துருக்குறோம். நேராக வாரீங்க, உங்களுக்கு 100 வயசு. நீங்கள் அதில் வாழைத்தோட்டம் செய்கிறீங்கல்ல, பாறை விளை மற்றது அங்கால இது முரலா உங்களை சந்திச்சு கல்யாணம் கட்டின அப்புறம் காண கிடைக்குது இல்லை. ஆனால் கல்யாணம் கட்டின அப்புறம் ஆளை காண கிடைக்குது இல்லை. ஒரு மாதிரி செய்து முடிச்சிட்டீங்க. அதுவும் அறுவடை நேரம் இந்த அப்புறம் மழையில் வந்துட்டு நான்வெஜ்ஜம் வந்து சந்தைக்கு விடியத்தான் எக்கச்சக்க க்ரௌட் நின்று கொண்டு பார்த்தேன். இந்த கல்யாங்காட்டு சந்தையில் கிட்டத்தட்ட 11:30-12 மணி ஆகுது. இப்போ தான் செம்ம க்ரௌடாக இருக்கு. இப்போவும் அதான் சாப்பிட்றீங்க? இப்போவும் அதான் சாப்பிட்றீங்க? சாப்பிடுவோம். அதான் உடம்புக்கு இதாக இருக்குது. இப்போ இருக்கிற சாப்பாடுகள் சாப்பிட்டா எல்லாம் சரி வராது. வேலை செய்யணும். அதை கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் குடும்பஸ்தன் ஆகிட்டீங்கல்ல, சந்தைக்கு வந்தால் டப்பு டிப்புன்னு வேண்டணும். ஒரு ஒதுக்குப்புறமா நிற்கிறீங்க. நல்ல பெரிய தலை ஒன்று மாட்டிருக்கு. நான் நினைக்கல இவ்வளவு வருபட்டு. கூழுக்கு வந்து ஃபுல்லாக கடல் உணவுகள் எல்லாமே வந்து போடணும். முகால் கனவை மற்றது நண்டு எல்லாமே போட்டால் தான் அந்த டேஸ்ட் ஒன்று வரும். இல்லை வேணாம். எங்கே காணாம போனீங்க? ஒரு குடும்பஸ்தன் மார்க்கெட்டுக்கு வந்தா கிஃப்ட் அண்ட் ரெடி மற்றது இருவாளை நண்பர் அடுத்த நண்பர். வணக்கம். உடனே தான் சாப்பிட்றோம். கொஞ்சம் செலவுக்கு ஒரு இதை தாங்க. இப்போ நான் கேட்டேன் தெரியும் பானை கொண்டு வந்தீங்க ஆகப்போ கொண்டு வந்தீங்களாண்டு. ஆனால் ஆகப்போ கொண்டுறாம தான் வந்துக்கிறாங்க. உங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம வேறு நிற்கிறீங்க வேறுங்க. புளிய போட சாப்பிட்றீங்க. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, எங்கே நிற்கிறோம்னு தெரியும் உனக்கு? இந்த இடத்துக்கு சொல்லிட்டு நான் வரைக்கே சொல்லிட்டேன். இல்லை கனகாலத்துக்கு பிறகு வந்து இந்த இருவாலைக்கு வந்துருக்கிறோம். கூடுதலாக இந்த டவுன் இருக்குது தானே, யாழ் நகர் இருக்குது. யாழ் நகருக்கு அண்மையில் ஒரு விவசாய பூமி, ஒரு இயற்கையான இடமெண்டா வந்து இந்த இருவாலையை சொல்லலாம். அவ்வளோ நல்ல பச்சை பசையிலன்னு இருக்கும். விவசாயம் செய்கிற நேரம் இல்லை. டவுனுக்கு அருகாமையில் இப்போ கல்யாங்காடு தாண்டினா பிறகு இருவாலை நீங்கள் வீதியால் பார்த்துட்டு போய் தெரியாது. இருவாலை பிறகு தான் கோப்பாயா? இருவாலைக்கு பிறகு தான் கோப்பை. இப்போ அது உள்ளுக்குள்ளே இறங்கினா வந்து பெரிய தேசம். சரி, இன்றைக்கு என்னத்துக்காக இங்கே நிற்கிறோம்டா வந்து எங்களுடைய பழைய நண்பர்களையும் கொஞ்சம் பேர் சந்திக்கிறதுக்காண்டி, அதோட முக்கியமான ஒரு விஷயம், ஒரு நபரை சந்திக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறோம். எங்களுடைய நண்பர்கிட்ட அத்தான்னு சொல்கிறதா மாமான்னு சொல்கிறதா? அவருக்கு என்ன வேணா இருக்கட்டும், உங்களுக்கு மாமாவா? எங்களோட நண்பர் ஒரு ஆளுண்ட அக்காட கணவர் அத்தானை வந்து சந்திக்க வந்திருக்கிறோம். அவர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறார். எங்களுடைய வீடியோஸ் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தவர். நேற்று வந்து பம்பலா கோல் எடுத்து கேட்டார் ஆள் வந்து, உங்களை சந்திக்கலாமான்ட்டு. அது கேட்டால் அப்படி வதைக்கிறீங்க கேட்டுட்டு இன்றைக்கி நாங்கள் இருவாலை நினைக்கிறோம். கணக்க விஷயங்கள் வந்து செய்ய போகிறோம். தனியாக சந்திப்பு மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு கணக்க விஷயம் எல்லாம் இருக்குது. என்னண்டு அப்படியோ தொடர்ந்து பாருங்கள். அதோட இந்த இருவாலை கிராமத்தையும் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டலாம். இதெல்லாம் வந்து வயல் போடையக வந்து நல்ல பச்சை பசி. இருவாலையில போயில செய்யறதா? இருவாலையில போயில செய்யறதில்ல. இங்கால பக்கங்கள் மரக்கறிகள் எடுக்கலாம். அங்கால இதுக்கு பின்னால எல்லாம் கணக்க தோட்டங்கள் தான் இருக்கு. போஞ்சி அப்படி இப்படி எல்லாம். நாங்க ஒரு கதை, நான் வந்த ஸ்டார்ட்ல ஒரு ஐயா வந்து இருவாலையில வாழை இதெல்லாம் வச்சிருந்தாரு. சரி, இப்போ இதுல நிக்கிறோம். வாழை வந்து தோட்டத்துக்கு தான் போயிட்டு போவேன். இதில் ஃபுல்லாக வந்து இதுதான் இவர்தான் அந்த ஐயா. உங்களை பெற்று தான் உங்களுக்கு 100 ஆயுசு ஐயா. உங்களை பெற்று தான் காய்ச்சி வந்துருக்கோம். உங்களை பெற்று தான் காய்ச்சினா நீங்கள் அதில் வாழை தோட்டம் செய்கிறீங்கல்ல, உங்களை பெற்று தான் இப்போ காய்ச்சி வந்துருக்குறோம். நேராக வாரீங்க, உங்களுக்கு 100 வயசு. நீங்கள் அதில் வாழை தோட்டம் செய்கிறீங்கல்ல, என்ன ஞாபகம் இருக்கா? நெல் விளைக்கிற ஆடு. ஓ, சேச்சி முன்னாள் தானே, ஞாபகம் இருக்கா?
முதல்ல ஃபோட்டோ எல்லாம் எடுத்தோம். உங்களை பற்றி கேட்க ஐயா வார ரெண்டு இந்த முறை ஒன்றும் மிதைக்கல. நெல் மட்டும்தான் அதுக்கு என்ன என்ன அடுத்தது என்ன பயிர்? இருவாளையில் என்னென்ன வேற விளையும்? வேற என்னென்ன விளையும்? வராதுண்ணா. சரி சரிங்க, நன்றி ஐயா. இது பெரிய வேலையே. இந்த வயல் போட்டு உரம் போட்டு லாபம் வந்ததா? மழையிலும் சிக்கல். அந்த கிடத்துக்கு குடத்தை 3 நாள் வச்சு தான் கழிச்சா போட்டுருவாங்க. 3 நாள் வச்சு அதான். அது இது ஆளும் பள்ளத்துக்குள்ள இருக்கு. வச்சு குடத்தை கட்டி போட்டு இதில் போட்டு 20 3 நாள் வச்சு 35 12 முடிஞ்சுது. ஒரு மாதிரி செய்து முடிச்சிட்டீங்க. அதுவும் அறுவடை நேரம் இந்த முறை மழையில் வந்துட்டு தண்ணிக்கு ஐயா ஐயா எங்க உங்களோட வயசு ஒருக்கா சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒருக்கா சொல்லிட்டு போங்க. எத்தனை வயசு உங்களுக்கு? 86 வயசு. கேளுங்க கேளுங்க, வீடியோ பார்க்குறாங்க பாருங்க. 86 வயசுல ஐயா எத்தனை 20 ஏக்கர் சாப்பிட்றீங்க ஐயா? என்ன சாப்பாடு சாப்பிட்ற நீங்க? சொல்லலாம், அதெல்லாம் ரகசியம். குரக்கன் அது இது. இப்போ இங்கே பீட்சாவும் பர்கரும் பானும் ரொட்டியும் கொத்து ரைஸ் தான் எடுத்துட்டாங்க. குரக்கன் விறகரிச்சி, இந்த விறகரிச்சி ஒரு கரிச்சாமி திரைச்சாமி எல்லாம் சாப்பிட்றாங்க. எல்லாம் சாப்பிடுவோம். இப்போவும் அதான் சாப்பிட்றீங்க? இப்போவும் அதான் சாப்பிட்றீங்க? சாப்பிடுவோம். அதான் உடம்பு இதாக இருக்கு. இப்போ இருக்கிற சாப்பாடுகள் சாப்பிட்டாலாம் சரி வராது. வேலை செய்யணும், வேலை செய்யணும். அதை கேட்டுக்கொள்ளுங்க, சுறுசுறுப்பாக இருக்கும். உங்களுக்கு இப்பயே ஒரு வேலை செய்யலாம் கிடையாது ஐயா. நீங்கள் இப்பயும் சைக்கிள் வளர்த்துருவீங்க. ஆண்டவன் சித்தாங்க. எவ்வளோ காலம் தோட்டம் செய்றீங்க விவசாயம்? நான் 15 வயசுல 15 வயசுல தொடங்கி இப்போ 86 வயசுல வந்து நிற்கிது. இன்னும் முடியாது. கடைசி மட்டும். ஆனால் சத்தியமாக நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இந்த வயலை பற்றி காய்ச்சி கொண்டு கேட்க அந்த ஐயாவோட காய்ச்சி நாங்கள் சொல்லி கொண்டு நீங்கள் நேரம் வாரீங்க. எனக்கு ஆண்டவன் கொடுத்த கொடுங்க, நான் ஒன்றும் செய்கிறேன். அடைப்பு நேரம் போவேன், அது வரைக்கும் இருப்பேன். சரி, எங்களோட கடமையை செய்து கொண்டு இருப்போம். சரிங்க, சந்திப்போம். பாய் பாய். சரி, போயிட்டேன். சரி, இப்படி வந்து இங்கால ஃபுல்லாக வந்து கணக்கு இதுகள் இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ள 86 வயசுல இப்படி சைக்கிள் ஓடி போவீங்க? 86 வயசுன்னு நம்புவீங்களோட? ஐயோ, நினைச்சு கூட பார்க்கலாம். இப்போ 40 வயசு 50 வயசுன்ட்டே நினச்சி பார்க்கலாம் இருக்கு. அடுத்த கட்டம் என்னண்டு. சரி, இப்படியோ நாங்கள் அவையில் போய் சந்திச்சுட்டு என்னெல்லாம் நடக்குன்றோ அப்படியே தொடர்ந்து வரங்க. அதோட எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு உடனே வரும். இந்த இடங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வாங்க. இதெல்லாம் வந்து நல்ல பச்சையெல்லாம் இருக்கும். இப்போ இதுலேயும் வந்து இந்த அரசடி சந்தின்னு ஒன்று இருக்குது. இதான் அந்த அரசு சந்தி. இதுக்குள்ளேயும் வந்து கணக்க ஊர்கள் இருக்குது. இந்த இருபாலைகளையும் வந்து இதான் வந்து விவசாய பூமி தான். அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு தெரியுமா? சொல்லவா நீங்கள் சொல்கிறீங்களா? முக்கியமாக வந்து கூழ் காய்ச்ச. அப்போ ஏதாவது சமைப்போம் வேறைக்கு வந்து இன்னத்தை சமைக்கிறது எல்லாம் வளமையாக செய்கிறதான்னு. சரி, இந்த கூழ் வந்து நாங்கள் எங்கட கையால் செய்து ஆழமாயிட்டு அப்போ இந்த கூழ் காய்ச்சைகளை இந்த மிளகா மல்லி மற்றது இந்த மஞ்சள் கட்டி மஞ்சள் வச்சு அம்மியில் வச்சு அரைக்கணும். மிக்சியில் வச்சு அடிக்காமல் நல்லா அம்மியில் வச்சு பட்டு போல் அரைச்சி போட்டு அப்படியே உருண்டையா பொடி போடணும். அப்போ அந்த அம்மிகளுக்கு எங்கே போகிறது? அதான் பிரச்சனை. சரி, அவ என்னத்தான் கூழ் காய்ச்ச சென்றவன். நான் அதை அப்படியே பார்த்து சரி என்ன கூழ செய்ய சொல்லி. சரி, கூழுக்கு என்னென்ன போடணும் முதல் சொல்லு. உனக்கு தெரியுமான்னு நாங்கள் பார்ப்போம். பைத்தங்காய் போடணும், வரவழைக்கிழங்கு போடணும், பிளாக்கொட்டை, அரிசி, மற்றது பயறு கவுப்பி ஏதாச்சும் போடலாம். வேற என்ன வேற 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 நண்டு, இறால், கனவா, நல்ல மீனோட பெரிய மீன் ஒன்று வாங்கி இந்த பெரிய மீன் தலை இருக்கணும். மீன் தலை போடணும். மீன் தலை வந்து அந்த உள்ள இருக்கிற அந்த கண் மற்ற அந்த உள்ளுக்குள்ள பொறுத்து இருக்கும் சின்ன சின்ன மீன் சதையால் அதெல்லாம் அப்படியே கடிச்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். அதோட இது இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டான். இதுக்கு முதல் இன்கிரீடியன்ஸ் கேட்க கேரட் வந்து வெட்டி வெட்டி போடணும். பெரிய பெரிய துண்டு அந்த உருளைக்கிழங்கு துண்டு போடுற மாதிரி போடணும். மற்றது மரவள்ளி கிழங்கு போடணும். மற்றது அரிசி போடலாம். அப்படி எவ்வளவு போட்டு செய்யறோமோ. மரக்கறி வந்து முருக்கமில எங்களுக்கு பிடிக்கும் அகத்தியில குறிஞ்சா அதுகளெல்லாம் எவ்வளவுக்கு மரக்கறி நாங்க கூட சேர்க்கிறோமோ அவ்வளவுக்கு நல்ல கூழ் வந்து டேஸ்டா வர மற்ற மூலிகை தன்மையும் கூடும்.
ப்ளீஸ் சில பேர் வந்து மூலிகைத்தன்மை அந்த அதான் அந்த குறிஞ்சா சேர்க்க வேணும், அகத்தியில சேர்க்க வேணும், முருக்கமில நிறைய சேர்க்கலாம். எங்கள்ட்ட இருக்கிறத பொறுத்து நாங்க சேர்க்கலாம். எவ்வளவுக்கு சேர்க்கிறோம், அவ்வளவுக்கு நல்ல. சரி, இன்றைக்கு செய்ய போறோம் கீரை, பசலை கீரை எல்லாம் போடுறோம். ஆனா செய்யறதுக்கு முன்னால என்ன சம்பவம் பண்ணா வந்து இப்ப எத்தனை மணி? எனக்கு அந்த ஒடியல்னால என்ன செய்யற, ஒடியல் மாவை தான் என்ன செய்யறது. ஒடியல் மாவடா தண்ணி விட்டுட்டு ஒடியல் மாவு கழுவணும். கழுவினா மேல கருப்பு மாதிரி படரும். அதை வடிச்சிட்டு திருப்பி ஒரு கழுவிட்டு வடிச்சிட்டு 3 தடவை வடிச்சு கழுவிட்டு விட்டா சரி. வெள்ளை துணி எடுத்து அதுல வந்து அந்த புளிவினும் புளிஞ்செடுத்து விடுறோம். சரி, அப்ப கூழ் இன்றைக்கு நல்லா தான் மறுமட்டி யோசிச்சுக்கிறோம் வர. அதோட நான் இது சொல்ல மறந்துடுறேன். இப்ப நேரம் பாத்தீங்கன்னா 11:15 தான் இப்ப செய்யலாமட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். அது எத்தனை மணிக்கு கூழ் வருது, எத்தனை மணிக்கு குடிக்கிறோம்ன்றதை அப்படியே தொடர்ந்து வேறங்க. நல்லா இருக்கு. ஓகேண்ணா, ஓகே, எல்லாம் ஓகே. உங்களை சந்திச்சு கல்யாணம் கட்டின அப்புறம் காண கிடைக்குது இல்ல. ஆனா கல்யாணம் கட்டின அப்புறம் ஆளை காண கிடைக்குது இல்ல. சரியான ஆனா கோலாடிச்சால எடுக்க மாட்டான். இரவு 10 மணி தான் எழும்புறான். அது இரவு 10 மணிக்கு விடிய 10 மணிக்கு நாங்களே பிடிக்கிற கஷ்டமா இருக்கு. கேட்டா சொல்றத நாங்க சந்திக்க வர இல்லட்டு ஒரு வதைக்கிறது. கோல் அடிக்கிறீங்க, நாங்க கோல் அடிக்கிறோம். விளங்கியல ஆள் நைஸா இச்சாராண்ணா கண்டு டைம் ஆட்டு எங்க போறீங்க? நில்லுங்க, இன்னைக்கு ஃபுல்லா இங்கே நிக்க போறோம். சரியாண்ணா, இடம் பிக் பண்ணிட்டியா? புளியடி எவ்வளவு? அண்ணா உங்களுக்கு எத்தனை வயசு? 40. உங்களுக்கு எத்தனை வயசு? 10 வயசு. இந்த வித்தியாசம் பாருங்க, ஆட்களை பாருங்க வித்தியாசம். உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு வந்து 25. போமா கூழ் காய்ச்சறதுக்கு முடிவு எடுத்துறாங்க. கூழ் காய்ச்சறதுக்கு தேவையான பொருள் எடுத்தான் வேண்ட போறோம். வேண்டிட்டு தொடங்கிட்டு இன்னைக்கு 4 மணிக்கு தான் கூழ் காய்ச்சிடும். நான் கேட்டு கூழ் காய்ச்சறதுக்கு தனக்கே தெரியாதா, உனக்கும் தெரியாதா? நீங்கெல்லாம் காய்ச்சி தர போறீங்க? எனக்கு தெரியாது. இல்ல, நாங்க பெரிய ஒரு செஃப்ரால் வச்சுக்கிறோம். உங்களுக்கு கூழ் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். சரியா? முன்னாள் நிக்கிற சட்டி இல்லையா, இரும்பு சட்டி இதுல என்ன பெருசு இதுல என்ன? சரி, போய் மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வேண்டிய சட்டி எதுவும் வாங்குறேன்டா, வாங்க போறீங்களா? சட்டி எதுவும் வாங்கலான்னு இருக்கா? வேண்டா வேண்டிய சரி. அப்படியோ நாங்கள் பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போறோம். என்ன இருக்கோ இருக்கிறத காய்ச்சிரும். இந்த நேரம் என்ன மார்க்கெட்ல எதிர்பார்க்கலாம்னு தெரியல எனக்கு. 11:30 ஆகுது. பாப்போம், கிடைக்கிறத வச்சு செய்வோம். மழை சந்தை போற நேரம் 10:30 11 மணிக்கு பிறகுதான் போகணும். அப்பதான் நம்ம முடிகிற கட்டாம எல்லாம் குறைச்சு தருவோம். அப்படியா போனா வேலைக்கு தானே இப்படி வாங்க தான் மட்டும் கூட சொல்லுவாங்க. என்ன சம்பவம் பண்ணா வந்து சில வேளை நாங்க தேடி போறது கிடைக்காது. அதான் கூழுக்கு வந்து விடியவே 7-6 மணிக்கே வந்து கூறலுக்கு எடுக்க போவோம். கூழுக்கு எல்லாம் போடுறதான அந்த பாறை மீன் இருக்கல, அந்த பாறை மீன் மற்ற உருளை என்ன சொல்றது, அது மற்றது கொடுவா எல்லாம் கூழுக்கு நல்ல கிளவா தலை இருக்கணும். அதெல்லாம் செம்மையா இருக்கு கூழுக்கு. சும்மா புட்டிச்சு நல்ல பெரிய தலையை ஒன்று இருக்கணும். ஒரு 3-4 கிலோ தலையா இருக்கும். பெருசா இருந்தாலும் அந்த மீனிலேயும் அந்த கொழுப்பு கொண்டு வடியும். அந்த மீன் எண்ணெய் குளிச தேய்க்க ஒரு எண்ணெய் கொண்டு வரும். அப்படி வடியக்க வந்து நல்லா இருக்கு. களியங்காடு டவுனுக்கு வந்துட்டோம். களியங்காட்டு டவுனா இல்ல, சந்தை. களியங்காடு டவுன் இதான் டவுன்ன்றதை இப்ப யாழ்ப்பாணத்து டவுன்ன்றோம். இதை வந்து களியங்காடு எங்க பார்க் பண்ணுவோம், அங்கால பார்க் பண்ணுவோம். நேர போனா நல்லூருக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து பருத்தித்துறை வீதி. இது சில மட்டும் ஆயிடுமா? போடுவீங்க, சொல்லுங்க. விலை போடுங்க. சின்ன ஒரு இதுக்கு தான் ஐயா, சொல்லுங்க. ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு வரும். பாட்டு
இது வந்து பாரத்தால் வச்சுக்கணும். இதில் பாருங்க அந்த நண்டு இறால் இந்த நண்டெல்லாம் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் எடுக்கலாம். கொழுப்புள்ள தலையா போடுங்க. இதை போட்டால் தான் நல்லா இருக்கும். ஆனால் அதை தான் கேட்குறேன். நான் என்ன செய்யறேன்? என்ன நீங்கள் தலைக்கு எந்த விலை வைக்கிறீங்க? அந்த தலை அவ்வளோ வரும். தலையிலாட்டிக்கும் நானே இல்லை. சரி வெயிட்டை போடுங்களேன். 3 கிலோ ஒரு தலையே 3000. தலையே 3000வா? மீன் 22,000. சரி 3000 என்ன மீன் அது? பாரு பார்த்துட்டு வரும். இல்லை அது விழா கூட மிச்சம் என்னண்டு ஒரு கூழ் 10 பேர் கூழ் காய்ச்சினாக்க இப்போ முடிய போகுது. என்ன சொல்லுவோம்? ஆடு இருக்கணும்னா கொடுக்க வேணும்னா அது சரி. நீங்கள் காய்ச்சி உங்களுக்கு மலிவா இல்லை முடியும், எங்களுக்கு விலையா இல்லை முடியும். எனக்கு தெரியல. அது என்னதுன்னு அதில் அது மதனம் தலைக்கான விலையை பார்த்து வேணா பெரிய தலை மாட்டிருக்கு. ஆனால் தலை இதெல்லாம் பங்கு போட்டு வச்சிருக்கணும். சின்ன சின்ன இது பாறை விலை மற்றது அங்கால இது முரலா? முரல் சிறுந்துட்டேன்னு சாவாழ மாதிரி கிட்டாங்க. நானேஜம் வந்து சந்தைக்கு விடியத்தான் எக்கச்சக்க க்ரௌட் நின்று கொண்டு பார்த்தேன். இந்த கல்யாங்காட்டு சந்தையில் கிட்டத்தட்ட 11:30-12 மணி ஆகுது. இப்போ தான் செம்ம க்ரௌடாக இருக்குது சந்தை ஃபுல்லாக. ஆனால் நல்ல நல்ல பெரிய மீன்கள்லாம் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் குடும்பஸ்தன் ஆகிட்டீங்கல்ல, சந்தைக்கு வந்தால் டப்பு பண்ணி வேண்டணும். ஒரு ஒதுக்குப்புறமா நிற்கிறீங்க. நல்ல பெரிய தலை ஒன்று மாட்டிருக்கு. நான் நினைக்கல இவ்வளோ வரப்பட்டு. ஆனால் தலைக்கு 3000 ஓவர்னா சரி, அதுக்கேற்ற மாதிரி கூழ் வடிவம் வந்துடணும். ரைட், கூழுக்கு வந்து ஃபுல்லாக கடல் உணவுகள் எல்லாமே வந்து போடணும். இறால், கனவை, மற்றது நண்டு எல்லாமே போட்டால் தான் அந்த டேஸ்ட் ஒன்று வேறு. எவ்வளோ? எவ்வளோ கிலோ? 1000? ஓகே 2600 கிலோ நண்டு. சரி, இந்தியாவில் வந்து இறால், கனவை அப்படி பொருட்கள் வந்து வேணும். நல்ல பெரிய ஓ உயிரோடு இருக்குது. இது வந்து உயிரோடு இருந்தால் தான் வந்து இதுக்கு மார்க்கெட். ஆனால் கல்யாங்காட்டு மார்க்கெட்டுக்கு இவ்வளவு பெரிய பெரிய மீன்கள் வருமென்று இன்றைக்கு தான் எனக்கு தெரியும். அப்படியே சுற்றி பார்த்து எல்லா இதெல்லாம் வந்து பண்ணி கொண்டு இருக்கோம். கணக்கு விதமான இதெல்லாம் வந்துருக்கு. கூடுதலாக என்னென்னு சொல்கிறது, யாழ்ப்பாண சந்தையில் பார்க்காத மீன்கள்லாம் விஞ்சால பக்கத்தில் நான் நினைக்கிறேன் கருத்துறை பக்கம் அங்கால இருந்து வந்து இந்த மீன்கள்லாம் வருது நினைக்கிறேன். நல்ல பெரிய பெரிய மீன்கள்லாம் வந்து பாருங்க. ஆனால் நம்ம வளமையாக வந்ததை விட இன்றைக்கு தான் வந்து இவ்வளவு இதாக இருக்குது. இல்லை வேணாம். இனி வந்து இறால் மட்டும் வேணுனா சரி, மிச்சம் எல்லாமே வந்து வேண்டியாச்சு. இறாலை மட்டும் வேணுனா சரி. சரி
வேண்டியது ஆ நண்டு 1 கிலோ 600 ரூபா. சின்ன நண்டு கொஞ்சம் போடுறா போட்டு விடும். அதில் கொஞ்சம் 1 கிலோ மட்டும் சின்ன நண்டு போடுறா பார். ஓடா இல்லையாண்டு பேர். இப்போ என்ன சம்பவம் பண்ணா வந்து நாங்கள் எங்களை விட்டுட்டு நண்பர் ஒழிச்சிட்டார். இஞ்சாலே மரக்கறி சந்தை இருக்குது. தேவையான மரக்கறிகள் ஒடியல்கள் எல்லாத்தையும் வந்து ஒரேடியாக வேண்டிட்டு போனால் வந்து இதாக இருக்கும். நாங்கள் அங்கே மீன் சந்தையில் நின்றுலாம் தான் நின்றுட்டு இந்த சந்தைக்கு வேறு அமைதியாக இருக்குது. ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. மற்ற பகுதிக்கெலாம் வந்து எக்கச்சக்க ஆக்கள் வந்து நிற்கணும் மரக்கறி விட. பைத்தங்காய் பிலாக்கொட்டை மரவள்ளிக்கிழங்கு அதுகள் இருந்தால் வந்து நல்லா மரவள்ளிக்கிழங்கு இல்லையா? எங்கே காணாம போனீங்க? ஒரு குடும்பஸ்தன் மார்க்கெட்டுக்கு வந்தால் இது ஏண்டா எங்க குடும்பஸ்தன் நீங்கள் முன்னுக்கு நிற்கணும் இல்லை? வைஃபோட வாரினீங்கல்ல கிழமை இங்கே மார்க்கெட்டுக்கு நீங்களாம் வேண்டி கொடுக்குறீங்க. ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே என்னண்ணா நண்பர் சங்கையர் எல்லா நண்பரையும் இன்றைக்கு சந்திக்க போகிறோம். இருவாளை வாழ் நண்பர்கள் எல்லாரையும் வந்து இன்றைக்கு சந்திக்க போகிறோம். இருவாளைக்கு வாரிலேட்டு ஒரு குறையா. ஆனால் ஒருத்தரையும் காண கிடைக்காது. இந்த கவியண்ணா இல்லாதபடியாக தான் அந்த பிரச்சனை வந்தவரை அந்த எல்லாரையும் ஒருங்கமைக்கிறதுல இந்த கவியண்ணாக்கு ஒரு முதலிடம் என்ன எந்த நாள் அடிக்கிறேன் எந்த நாள்ட்டு தெரியாது வரையும் ஸ்வீடன் சரி எல்லாத்தையும் இதிலே வந்து வேண்டிட்டு அப்படியே போவோம். சரி இதில் வந்து பொருட்கள் வேண்டிக் கொண்டு நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்க ஐயா வந்து சொன்னார் கூழுக்கண்டா நாங்கள் வேண்ட பொருளை பார்த்து கூழுக்கு தானண்டு இதாகிட்டு அப்போ ஐயா சொன்னார் முருங்கை இலையும் வேணும். முருங்கை இலையை தவிர வேறு என்ன இலை போடலாம் ஐயா? முருங்கை இலையும் போடலாம். வேறு அந்த மரத்தில் குணம் இலையில் போடுவினவில்லை அதுக்கு என்ன பேர்? முசுட்டையா? அதன் போடுவார் ரைட்டு. சில இது ஒவ்வொரு ஆக்களும் வந்து ஒவ்வொரு மாதிரி போடுவினோம். சரி இந்தியாவில் வந்து மரக்கறி வேண்டிட்டு அப்படியோ அங்கால ஒரு லைனுக்கு போனோம்னா அங்காலே பலசர கடையும் இருக்குது. அதில் தேவையான ஒடியல் மாக்கள் இதில் வேண்டிட்டு போவோம். மல்லி மற்றது செத்தல் சீரகம் அப்படி கொஞ்சம் பொருட்கள் வந்து வேண்டணும். இன்னும் நல்ல பெரிய சந்தை தான். சந்தையில் வந்து எல்லாமே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நானும் கன காலத்துக்கு பிறகு இந்த கல்லியங்காட்டு சந்தைக்கு வந்திருக்கேன். முதல்ல ஒடியல் மா இருக்காண்டுகள் இருக்கா? ஐயோ இதுலேருந்து இஞ்சால போனோம்னா வந்து பருத்துறைக்கு போய்க்கொள்ளலாம். இஞ்சால போனோம்னா வந்து நல்லூர் டவுனுக்கு வந்து போய்க்கொள்ளலாம். இந்த செத்தல் இருக்குல்ல இந்த செத்தலை வந்து கொஞ்சம் பேஸ்ட்டை அரைச்சி போடணும். தூள் போடுறதில்ல கூழுக்கு தூள் போடுறதா இல்லையா? நான் சொன்னதை கேட்டுட்டு சொல்றாருடா அண்ணா. நான் சொன்னதை கேட்டுட்டு கொப்பி அடிச்சு சொல்றான். வேற என்ன போடுறது? வேற என்ன போடுற சொல்லுங்க. இல்லை நான் போடுறேன். கூழுக்கான சாமான எல்லாம் அம்மியில் அரைப்போம். இவற்றை அம்மியில் வச்சு அரைப்போம். மற்றது என்ன சம்பவம் பண்ணா வந்து இவ்வளவு வேண்டினாங்க டப்பு டிப்பண்டு பல ஆயிரக்கணக்கில் செலவாயிட்டு ஒரு தலையே 3000 வேண்டா இவ்வளவு பொருளுக்கும் இவ்வளவு வந்திருக்கு நீங்க யோசிச்சு பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இப்படி சொல்லுவார் நம்பாங்க பின்னால் அண்ணாடிக்கிறார். கிட்டத்தட்ட ஏன் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா வந்து இந்த இலங்கையின் பொருளாதாரம் உங்களுக்கு தெரிய வேணும். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 15 பேர் குடிக்கிற அளவுக்கு கூழ் வரும்.
ஒரு 25,000 கிட்ட பொருட்கள் மட்டும் வேண்டியிருப்போம் நினைக்கிறேன். நல்ல கறி ஒன்று வைப்போம் உண்டைக்கு. நண்டு கறி கொண்டு வைப்போம். என்ன நண்டு நண்டு அவ்வளோதையும் கூழுக்குள்ள போட்டு இழுக்கிறோம். நண்டு கூழுக்கு கணக்கு போடக்கூடாதா? போடக்கூடாது வேண்டாம். நாங்கள் பெரிய நண்டு போடுவோம். எல்லாத்தையும் ஒன்றை காருக்குள்ள வைப்போம். இதில் வந்து எப்படி இந்த இந்த மாதிரி பொருட்கள் வந்து இருக்குது. சரி, நாங்கள் வானம் வந்து முன்னுக்கு தான் விட்டுறாங்க. அப்படியே போய் வானத்தை எடுத்து கொண்டு போவோம். ஆனால் நல்ல சனமாக தான் இருக்கு. அதோட இந்த இதில் நாங்கள் மீன் மார்க்கெட் பார்த்துட்டோம். அதோட மரக்கறி பார்த்துட்டோம். இங்கால பக்கத்தில் வந்தீங்கன்னா வந்து இந்த ரச்சியல் எல்லாம் வந்து இதில் விற்கணும். ஆட்டிறச்சியல், மாட்டிறச்சி கடை இல்லை இங்கே. ஆட்டிறச்சியும் கோழி ரச்சியும் தான் இருக்கு. வாளி என்ன சம்பவம்னா அன்றைக்கு வெளியே எடுத்துட்டாங்கள்டா. சின்ன வாளிகளை வைக்கலாமா? இந்த பாருங்க, இதில் வந்து நல்லா ஆட்டிறச்சி எல்லாம் எடுக்கலாம். ஆட்டிறச்சி வேணுமா பிள்ளைக்கு? ஆ சின்ன வாளிகளை கிடக்கா வச்சிட்டீங்க திருப்ப. நான் நிஜன் வைக்கலேண்டு அந்த உழவுறத போல எல்லாம் எல்லாம் மச்சம் எல்லாத்தையும் சிஸ்டத்தை பார்த்தீங்க. நான் நீங்கள் வரையில என்ன ஒரு நாளும் இந்த முதலாம் தேதி வலிக்கிறேன் வாங்கலாம். ஏசி அந்த மாதிரி ஒன்று நீங்கள் எதிர்பார்க்கல. அந்த சம்பவத்தை சொல்லுங்க. ஒருத்தன் பூட்டி கொடுத்தவன் சரி. அப்படியோ நாங்கள் கொஞ்சம் தான் காய்ச்சுவோம் பண்ணது. அப்போ அங்கே ஒரு இருக்கிற சருவம் வந்து காணாது. அதனால் இங்கேயே வந்து வேண்டுவோம்ண்டு இங்கால பெரிய சருவங்கள் எல்லாம் மண் சட்டியல் பார்க்கலாம்ட்டு பார்க்குறோம். ஆனால் இதில் இந்த இது அலுமினியம் தான் கிடக்கு. என்ன செய்வோம்? வாங்குவோம்மா. இது காணாதா? இதோட பெருசு வேணுமா? கடைசியில் எல்லாமே வந்து புதுசாக தான் இது. இதோட பெருசு இருக்கா ஐயா? சரி, இப்போ நாங்கள் பொருட்கள் எல்லாம் வேண்டிட்டு திரும்ப இருபாலைக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம். எத்தனை மணி நேரம் இருக்கா பாருங்க. நேரத்தை சொல்லியே ஆகணும். 12:10 11:30க்கு தொடங்கின இந்த பயணம் வந்து 12:10க்கு பொருள் வேண்டிட்டோம். சரியா? உடைச்சி எல்லாம் பொடியங்கள்லாம் நிற்கிறாங்க. அப்படி பண்ணலாம் முடிஞ்சிடு வேறு. மற்றது 2 விருந்தினர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. கணக்கு நண்பர்கள் வந்து இணைஞ்சு கொண்டு 2 நண்பர்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நிற்கிறோம். அப்படியோ கூழ் ஒன்று குடி ஒன்று குடிக்கிறோம். ஆனால் கூழ் நல்லா வேணுமென்னா நினைக்கிறேன். எல்லாம் வேண்டிதியா? என்னென்ன வேண்டியன்னு திரும்ப சொல்லு. அது சரி, அதெல்லாம் சரி, அதெல்லாம் சரி. இந்த மற்ற பொருட்கள் உள்ளி, இஞ்சி, மிளகு, செத்தல், மற்றது ஒடியல் கூழ், மற்றது கீரை, அகத்தி, மற்றது வேறு என்ன பிலாக்கொட்டை இருந்தது எல்லாம் இருந்தது. ஓகே. அப்போ இன்றைக்கு கூடுதல் அந்த மாதிரி தான் பாருங்க. வேணா கூடுதலாக அரிசி வேண்டியா? ஓகே. காண 100 ரூபாய் கணக்கான அரிசி சும்மா ஒரு இதுக்கு போடுறது நல்லா இருக்கும். அப்போ இன்றைக்கு கூழை நினைக்கவே அந்த வாய் ஊறும். அப்போ சொல்லவே வாய் ஊற வலிக்கிறது. அந்த மாதிரி இருக்கும். நல்ல பெரிய ஒரு சல்லியோட்டு மாட்டிருக்கு பார்த்தீங்களா? நாங்கள் இப்போ இருவாலை ஊர் உள்ள வாரம் உள்ளுக்குள்ளே போகிறோம். இப்போ சமைக்கிற இடத்த பார்க்குறதுக்காண்டி அங்கே வச்சு தான் எல்லாம் செய்யணும். நல்லா இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல ஒரு அமைதியான சூழல். இந்த இடத்துக்கு வந்தோடனே ஒரு டப்பண்டு ஒரு கிராமிய வாழ்க்கைக்கு போன மாதிரி ஒரு உணர்வு ஆகிருக்கும். டவுனுகளில் நின்றுட்டு இங்கே அழப்பங்க பறைக்க. மற்றது இருவாலை வாழ் நண்பர், அடுத்த நண்பர். ஹாய், வணக்கம். எந்த வீட்டை வச்சு? இந்த க்ளீன் பண்ணுறது இது குழு காய்ச்சறது நல்ல இயற்கையான இடத்துல வச்சு காட்டணும். சரி, தெரியும் தானே. இருவாலை ஒரு இயற்கையான இடம் மட்டும் நான் சொல்லி வச்சுக்கிறேன். நீங்கள் அப்புறம் அதை மாற்றக்கூடாது.
இதில் என்ன கணக்கு மாற்றங்கள் எல்லாம் செய்யுதுக்கு பெரிய பெரிய வீடுகள்லாம் வந்துட்டு இந்த வீடெல்லாம் நல்ல பழைய ஒரு நாள் இங்கே வச்சு பாபிக்கு போட்டலாம் எல்லாம் திருத்துனீங்க என்ன பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருங்க என்ன ஓ எப்படி இருக்கிறீங்கடா ஹாய் சொல்லி விடுங்க ஹலோ அங்கே ஓடுறீங்க ரொட்வீல்லரா அது ஒன்றும் செய்யாது குழந்தை மாதிரி இருக்கும் கட்டிச்சா கவ்வினா கவு தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நண்டு இறால் எல்லாத்தையும் வந்து இதில் ஒரு இடத்துல வச்சு க்ளீன் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் இதில் வச்சு கூல் செய்ய போகிறதில்ல, இன்னும் ஒரு இடத்துல வச்சு செய்ய போகிறோம். அதில் தண்ணி வசதி இல்லாதபடியே இங்கே அப்படியே இதில் வச்சு நீட் பண்ணுறோம். மற்றது இந்த வாளி அதுக்குள்ள வச்சு நாங்கள் அவசரத்துக்கு உதவினது நன்றி. இந்த வாளி தந்த அண்ணாக்கு மிக்க 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 நன்றி. ஏண்டா வாளி உதவுது என்ன எங்களுக்கு எங்கே போனாலும் வாளி தந்தது முக்கியமில்லை, நாங்கள் அதை பேனுக்கு வச்ச பார்த்தீங்களா ஏண்டா கடைசியாக ஒரு இடத்துல மார்க்கெட்டில் வேண்டி நாங்கள் வேண்டிட்டு வீட்டுக்குள்ள கொண்டு வச்சது பருத்துறோம். அப்போ இதெல்லாம் மீன்கள் இதெல்லாம் அவசரம் வேண்டாம் எடுக்கிறத நாங்கள் அப்புறம் நல்லா விம் போட்டு கழுவி விட எல்லாம் மனமெல்லாம் போயிடும். நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்ல விஷயம் தானே. அப்புறம் அப்படி அவசரத்துக்கு என்னென்னா வந்து நான் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறேன். என்ன பிரச்சனைன்னா உடனே தான் சாப்பிட்றோம். கொஞ்சம் செலவுக்கு ஒரு இதை தாங்கிறது அரை சாப்பிட வேண்டி கேட்டேன். வெளியில் சொல்லி விட்றாங்க சொல்லிவிடாங்க கூட பொரியல் இந்த வாழை எங்க உங்களுக்கு கிடைச்சு இது ரன்னா கிஃப்ட் பண்ணுங்க இந்த இதுக்கு இப்போ முதல் முறையாக நண்பர் போகிறங்க அதை ஹீட் பண்ணி அடிக்கணும். என்ன திருப்ப ஒரு டக்குன்னு ஒரு சத்தம் கொண்டு வரும். திருப்ப நிப்பாடுங்க. திருப்ப நிப்பாடுங்க. இல்லை அது அப்படித்தானே கொஞ்சம் போஸ்ட் கொடுத்து திருப்புங்க. அப்படி பிடிச்சி அங்கால பக்கம் தெரியுமோ? இது மேலே போஸ்ட் அங்கால போஸ்ட் இங்கால செகண்ட் சரி ரைட். டக்கு 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 டக்கு. ஆனால் ஓடுமாண்ணா பழசன்னு தான் சொல்கிற ஓடும். 100 சொச்சம் எல்லாம் ஓடும். ஹைவேயில் ஒருக்கா பார்த்து நாங்கள் சைட் அடிக்க தெரியாது ஐயா. என்ன சொல்கிறீங்க? என்னென்னு பார்க் பண்ணிக்கிறீங்க? சிவத்துக்கு பக்கத்தில் அடிக்கோடும். வேடிக்கை பார்க்குறாரா? அவரை காட்டுங்க. என்ன வரைக்கிறீங்க? சரி அப்படியே மரக்கறி இலையும் இஞ்சியை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு போவோம் அன்றக்காண்டி எல்லாத்தையும் உரிச்சிட்டு லைட்டாக வெட்டிட்டு போனோம்டா. இனி அங்கே கொண்டு போடுறதான் நேரம். இப்போ நேரம் பார்த்தீங்கள்டா 1:20 கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் பிடிச்சிருக்கு எங்களுக்கு. 4 மணிக்கு தான். எத்தனை மணிக்குடா ஸ்கூல் வரும்? 4 மணி தான். ஓ சரி இங்கே எல்லாம் வெட்டிக்கிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். என்ன இப்போ அடுத்தது நண்பர்கள் வந்திருக்கணும். அவையிலேயும் உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டேன். அண்ணா ஜோசி கொண்ட பேர் எத்தனை மணிக்கடா இன்றைக்கு கூழ் தர போகிறீங்கண்டு. ஹலோ எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கிறீங்க? எப்படி கதைங்க? முதல்ல கதைங்க அறிமுகப்படுத்துங்க. இங்கே வாங்க செங்கன் இஞ்சால் பக்கம் தாண்டா போடும் சென்டர் வண்ட வாடம் அந்த வீட்டை வைக்க போறீங்க. இவருக்கு கரகாலவா வந்து பெண்டு அடி கொண்டிருக்கிறான். சரி உடைக்கிறான். சரி சொல்லு. நல்லா இருக்கு சாப்பிட்டு பாருங்க. என்ன என்ன சொல்லு. இவர் பொண்ணு பிடிச்சி வச்சிருக்காரு. பண்ணுவோம் இல்லை என்ன மாதிரி சரி விடு. சரி இப்போ எல்லாத்தையும் பட்டிட்டு கூழ் காய்ச்சிற இடத்துக்கு போகிறோம். மற்றது என்ன சம்பவம் பண்ணால் வந்து அண்ணா எங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று பாட்டு கேட்குற ப்ளூடூத் பாக்ஸ் ஒன்று கிஃப்ட் பண்ணினவர். அண்ணா சொன்னவர் வீடியோவில் காட்ட வேண்டாம் வந்து. ஆனால் எங்கள்கிட்ட இதுக்கு நாங்கள் கட்டாயம் காட்டுவோம். நன்றி அண்ணா வீடியோ பார்க்கத்தான் அவரை யோசிப்பார். உங்களுக்கு என்னடா சொன்னான், என்னடா வண்டி வச்சுக்கிறீங்கன்னு. மணி சவுண்ட்
எங்களுக்கு போகிற இடங்களில் கொண்டு போகிறதுக்கு இதாக இருக்கும் என்ன. எனக்கு 2 பேருமே முக்கியம். அதெல்லாம் கிடையாது. நல்ல சவுண்ட். மற்றது கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் ஒரு இடத்துல வச்சு சமைக்க போகிறோம். எப்படி கூழ் காய்ச்ச போகிறோம். அது சமைக்கிறேன்னு சொல்கிறேன் இல்லையா, நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடமா செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னான். இப்போ நான் கேட்டுறேன், இப்போ நான் கேட்டேன் தெரியும் பானை கொண்டு வந்தீங்களா அகப்போ கொண்டு வந்தீங்களான்ட்டு. ஆனால் அகப்போ கொண்டுறாம தான் வந்து வைக்கிறார்கள். என்ன வேலை ஐயா, உண்மையாக கொண்டு இல்லையோ சத்தியமா? இங்கே பாப்போம், சத்தியமாக கொண்டு இல்லையா? இது இந்த கப்பல் பார்க்க போகிறது வேறு தான். கல்யாணம் கட்டிட்டு இங்கே வாங்குற வேலையை வேறு. அண்ணா உன்ட வேலையை பார்த்தீங்களா? போய் விட்டுட்டு வந்துட்டா. சரி, இதில் இங்கே நாங்கள் பனை மட்டை ஏதாவது முடிப்போம். பனை மட்டை ஒன்றை வெட்டி விடுவோம். அடுப்பங்க மூட்டுறது எங்கே மூட்டுவோம்? அது நல்ல ஒரு ஆங்கால அதில் மூட்டுவோம் அதுக்குள்ள. சரி, இந்த இடத்துல வச்சு கூழ் காய்ச்சல். வாங்க வாங்க, ஏன் பக்கப்பட்டுறீங்க? வாங்க வச்சு. புளியடி எவ்வளோ பண்ண மாதிரி புளிய மரம் தான் நிற்குது. ஓ, இதில் வச்சுட்டு அதில் இருக்கலாம் என்ன. இதில் வச்சு தான் சமைக்க போகிறோம். கைதாங்க, நீங்கள் செய்த வேலைக்கு கைதாங்க. கிடாரன்னு சொன்னாங்களா அகப்ப சொல்லலையா அவட்டு விட்டுட்டு வந்துருக்கிறார். கரைக்கு மட்டும் ஒன்றை வெட்டுவோம் என்ன. செட் பண்ணுறாங்க. பூவரசு ஹெல்ப் பண்ணுங்க சும்மா அந்த கல்லுகளை தூக்கி அதுல கல்லுகளை போடுறதுக்கு உங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத வேறு நிற்கிறீங்க பாருங்க. புளிய பழம் சாப்பிட்றீங்க. வெரி குட். சரி, இனி பெரிய டாஸ்க்கு தான். சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாத்துலேயும் வந்து விறகு தடி எடுக்கணும், கல் எடுக்கணும், அதுக்கு பிறகு அடுப்பு மூட்டி கொளுத்தணும். சரி, இப்போ இந்த இடத்துல கூழ் செய்ய போகிறோம். கூழ் எப்படி செய்கிறோம், என்னெல்லாம் ஃபன் நடக்குதுன்றதை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள். அண்ட் சந்தைக்கு போனது வந்தது எல்லாம் செய்ததுலேயே வந்து எக்கச்சக்க நேரம் வந்துட்டு தொடர்ந்து போடைக்க ஒரு சளிப்படைய செய்யும். அதனால தான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொண்டு அடுத்த வீடியோவில் தொடங்குகிறோம். சந்திப்போம் தொடர்ந்து.